ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான சூப்பர் டேஸ்டான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஒழிச்சு கறியோட ரெசிபி தான். பக்கா வெஜிடேரியன் ரெசிபி தான் இது. இந்த ஒரே ஒரு குழம்பு இருந்தால் போதும், சாப்பாட்டுக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. மண் சட்டியில் மணக்க மணக்க தேங்காய் அரைச்சி விட்ட இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்டான இந்த ஒழிச்சுக்கறி செய்கிறதுக்காக ஒரு தட்டிலேக்கு 2 உருளைக்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூட 4 முருங்கைக்காய் நீளத்தில் கட் பண்ணியதை, காரமான 5 பச்சை மிளகாய் அதையும் நான் 2ஆய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நைஸாய் அதையும் நீளத்தில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இனி நமக்கு குழம்பு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதுவும் நல்ல சூடாகி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். உப்பு சேர்த்திடும் போது இது சீக்கிரம் வணங்கி வரும். இது ஓரளவுக்கு வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி மாற்றி வச்சுருந்தா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் இதிலேக்கு சேர்க்கலாம். இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் கூட நம்ம இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. அது இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி இது வேகிறதுக்காக தேவையான தண்ணியும் ஊற்றி நமக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூளிൻ്റെ பச்சை வாசம் எல்லாம் போகணும். இது டைரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி கூட நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் அதிலும் இது தான் டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலேக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றியிருக்கு. மூடி வச்சு 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இது ஒரு 5-6 பீஸு நமக்கு இது நல்லா உடைச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளி தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அது இதே மாதிரி கட் பண்ணிது சேர்த்து நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். 3 நிமிஷம் போதும். இந்த டைமில் நமக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட ஜார்லேக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். 2 பல்லு பூண்டும் இதிலேக்கு சேர்க்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு போதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தியிருக்கு. 2 பல்லு பூண்டில் ஒரு பூண்டு பெரிய சைஸும் இன்னொரு பூண்டு சின்ன சைஸுமாக இருந்தது. நீங்கள் மீடியம் சைஸில் எடுத்திருந்தால் 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கேரளாவிலே ஒரு சில இடங்களில் இந்த குழம்பு செய்யும்போது சீரகத்துக்கு பதிலாக சோம்பு தான் சேர்த்துடுவாங்க. ஆனால் சோம்பு சேர்த்திருந்தால் நம்ம பூண்டு சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் உருளைக்கிழங்கு நான் உடைச்செடுத்திருக்கு. எல்லா பீஸும் நம்ம இதே மாதிரி உடைச்செடுக்க தேவையில்லை. ஒரு 5-6 பீஸு இதே மாதிரி உடைச்செடுத்துருந்தால் நம்ம குழம்பு நல்லா திக்காயிட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. நம்ம தேவையான அளவில் கிரேவி ரெடியாக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் அதிகமாக தண்ணி இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை. நம்ம கரெக்ட் அளவில் தண்ணி ஊற்றிருந்தால் போதும். இனி இது நல்லா சூடாக்கி எடுக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடாய மற்றும் போதும். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி நல்ல சூடாகிருக்கு. நம்ம தேங்காய் எல்லாம் அதிலேக்கு சேர்த்து நல்லா சூடாக்கி எடுத்துருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்திருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. அது நமக்கு கடுகு தாளிக்கும் போது சேர்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு நம்ம கடுகு போட்டிருக்கு. வெடிச்சதுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூளும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம கிரேவியிலேக்கு இது சேர்க்கலாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான இந்த ஒழிச்சு கறி ரெடி ஆயிருக்கு. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் சேர்த்து தயார் பண்ணிய இந்த ஒழிச்சு கறி ஒன்றே போதும். சாப்பாடு காலி ஆகிற வழியே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.